Pandian Parisu by Bharathidasan, read by Ramani. This is a Ramani Audiobooks recording. பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு, ஒலிநூலாக்கம் ரமணி, பாவேந்தர் முன்னுரை. உரைநடையால் எழுதுவதினும் கவிதையால் குறைந்த சொற்களால் ஒன்றை சொல்லி முடித்து விடலாம். பல சொல்லக் காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் என்றார் வள்ளுவர். முதலில் உரைநடையால் இக்கதையை ஆக்கினேன். மிக பெருஞ்சுவடியாதல் கூடும் என தோன்றவே ஏறக்குறைய 400 எண் சீர் விருத்தங்களால் எழுதி முடித்தேன். தொடக்க படிப்பினரும் புரிந்து கொண்டார்கள் இச்செய்யுளின் பொருளை எனின் அதுதான் எனக்கு மகிழ்ச்சியூட்டுவது. எளிய நடையொன்றாலேயே தமிழின் மேன்மையை, தமிழின் பயனை தமிழருக்கு ஆக்க முடியும் என்பது என் அசைக்க முடியாத நம்பிக்கை. இவர்கள் யார்? வேலன் கதைத்தலைவன், அன்னம் கதைத்தலைவி, வீரப்பன் வேலனின் தந்தை திருடர் தலைவன், ஆத்தாக்கிழவி வீரப்பன் மனைவி, கதிரைவேல் அன்னத்தின் தந்தை கதிர்நாட்டு அரசன், கண்ணுக்கினியாள் கதிர்நாட்டு அரசி, வேழமன்னன் வேழநாட்டரசன், நரிக்கண்ணன் அன்னத்தின் தாய்மாமன் வேழநாட்டு படைத்தலைவன், பொன்னப்பன் நரிக்கண்ணன் மகன், சீனி கணக்காயர் வேலனின் ஆசிரியர், நீலன் கதிர்நாட்டு அமைச்சன் மகன், நீலி நீலனின் காதலி, அன்னத்தின் தோழி. பாண்டியன் பரிசு இயல் 1. கதிர்நாட்டை நோக்கி. வேழநாட்டு படை. சீர்மிகுத்த கதிர்நாட்டின் மேலே அந்த திரள் மிகுத்த வேழ நாட்டுப் படைகள் போர் தொடுக்க பாய்ந்தனவாம் கடலைப் போலே, பொன்னொழியை பாய்ச்சுகின்ற தேர்ப்படைகள் கார்மிகுத்தாற் போலே, யானைப்படைகள் கழுத்து மயிராடு குதிரைப்படைகள் நேர்மிகுத்த வில்வேல் வாழ் தூக்கி வந்த நெடிய காலாட்படைகள் இவைகள் யாவும் மன்னதிர வெறிந்தனவாம், முரசு வெற்றி மாய என முழங்கினவாம், சங்கும் மற்றும் பண்ணதிரும் கருவி பலப்பலவும் கூடிப் பாரதிரச் செய்தனவாம், கொடியின் கூட்டம் விண்ணதிரப் பரந்தனவாம், ஆயுதங்கள் விழியதிர மின்னினவாம், படைத்தலைவர் கண்ணதிருங் கனல் சிந்திப் படை நடத்த கழறு மொழி ஒவ்வொன்றும் அதிர்வேட்டேயாம், கதிர்நாட்டின் நெடுங்கோட்டை மதிலின் மீது. Sample complete. Ready to continue?